ஹாய் வியூவர்ஸ், ஈட் ஸ்பெஷல் சீர் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் சீர் குருமா செய்வே நைஸ் சேமியா எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் 50 கிராம் நைஸ் சேமியா எடுத்துக்கலாம். ஒரு 10 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன டேட்ஸ் இருக்கோ அந்த டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் சிரோஞ்சி சீட்ஸ், பிஸ்தா 1/4 கப், 1/4 கப் உலர்ந்த திராட்சை, 1/4 கப் முந்திரி, 15 நம்பர் ஆல்மண்ட், மில்க் மைட் 100 கிராம் மில்க் மைட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸு இது போல் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்ஸு இது போல் சாப் பண்ணிக்கோங்க. டேட்ஸையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 100 கிராம் சுகர், 1 லிட்டர் மில்க் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சுருக்க நட்ஸ் அண்ட் ரைசன்ஸை இதில் போட்டு டோஸ்ட் பண்ணி 1 by 1 டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதாம், கேஷ்யூ நட்ஸ், ரைசன்ஸ், பிஸ்தா, சிரோஞ்சி, கடைசியாக டேட்ஸ் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி லேசாக பரட்டி இந்த கீழே பரட்டின இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 50 கிராம் நம்ம நைஸ் சேமியாவை எடுத்துக்கலாம். 1 லிட்டர் மில்க்குக்கு 50 கிராம் போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா இது போல் சின்ன சின்ன பீஸாக க்ரஷ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சேமியா தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. க்ரஷ் பண்ணதில் நான் 50 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நெய் விட்டு இந்த நெய்யில் சேமியா ப்ரௌன் கலரில் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதோட இந்த ஷீர் குருமா ரொம்பவே க்ரீமியாக ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்தளவு ப்ரௌன் கலர்லாம் மாறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணி சேமியாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 லிட்டர் மில்கை ஒரு பேனில் ஊற்றி நல்லா மில்க் கொதி வரட்டும். மில்க் லேசாக கொதி வரையில் 2 பிஞ்ச் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. சாஃப்ரான் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இது போல் கலந்து விடுங்க. பால் நல்லா நுரைச்சி இது போல் பொங்கி கொதி வர ஆரம்பித்ததும் கீழே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நட்ஸ்,
ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் பாலில் கொட்டிக்கலாம். 1 லிட்டர் மில்க்கு இந்த அளவுக்கு நம்ம நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடும்போது ரொம்பவே இந்த ஷீர் குருமா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரிச்சாகவும் இருக்கும். அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் கார்டமம் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியாவை இதில் கலந்துக்கலாம். இப்போ இந்த நைஸ் சேமியா போட்டு 4 நிமிஷம் கொதி வந்தால் போதும். மில்கில் குயிக்காக வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சேமியா பாலில் கலக்கிற மாதிரி நல்லா இது போல் கலந்து விடுங்க. இப்போ 4 நிமிஷம் கொதிச்சதும் 100 கிராம் சுகரை இதில் போட்டுக்கலாம். சுகர் போட்டு ஒரு கலக்கி சுகர் இதில் நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுப்பு மீடியம்குள்ளே வச்சு கொதிக்க விடுங்க. சுகர் போட்டு கரைஞ்சி கொதி வந்தது மில்க் மைட் 100 கிராம் மில்க் மைட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்க இதில் மில்க் மைட் 100 கிராம் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு கலக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டான ரிச்சான நம்ம ஈத் ஸ்பெஷல் ஷீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.